குற்றக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் வணக்கம். இன்றைக்கு எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்ப்போம். சத்யா மூவிஸ் தெய்வத்தாய் என்று முதலாக ஒரு படத்தை ஆரம்பி அவர்கள் எடுத்தார். அந்த படத்தில் நடந்த சுவையான சம்பவங்களை அவரே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் எடுப்பதற்கு முன்பாக ஆரம்பி என்ன செய்தார் என்று சொன்னால், வழக்கமாக வருகின்ற எம்ஜிஆர் படங்களை விட இதை மாற்றி எடுக்க வேண்டும் அப்படின்னு அதில் இருக்கிற அந்த கட்டமைப்பு எல்லாம் உடைச்சி இதை புது மாதிரியாக எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அதுக்காக ஒரு கதையை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தேடும் போதே கேம்ப்லர்னு ஒரு இந்தி படத்தினுடைய கதை கிடச்சிது. அந்த கதை ஏற்கனவே இந்தியில் தோல்வி படமாக தான் முடிஞ்சது. ஆனாலும் அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது. அப்போ அந்த கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததுனால அந்த படம் தோல்வியை சந்திச்சிருக்கு. இது நம்ம கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கதையை உருவாக்கினால் எம்ஜிஆருக்கு அதை வெற்றி படமாக கொண்டு வர முடியும்னு சொல்லி நான் அந்த மாதிரி கதையெல்லாம் மாற்றினேன். அப்போ இந்த படங்களை துவக்கி வைக்கும்போது ஏற்கனவே சிவாஜி படங்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இதுக்கு கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ தான் இதனுடைய கதை வசனம் ஏற்கனவே எம்ஜிஆர் படங்கள் எழுதினவங்க இல்லாமல் புதுசாக ஒருத்தர் எழுத வைக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ நாடகங்களுக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருந்த பாலச்சந்தர் அவர்களை அழைத்து முதலாக இந்த படத்தை கதை வசனம் எழுதுங்கன்னு சொன்னேன். சிவாஜி பட யூனிட்லேருந்து ஒரு இயக்குனரை கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இயக்குனர்கள் ராமண்ணாவாக இருக்கும், எம்ஏ திருமுகமாக இருக்கும், நீலகண்டன், இப்படி தான் எம்ஜிஆர் படங்களுக்கு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. புது ஒரு இயக்குனரை கொண்டு வரணும்னு சொல்லி தான் சிவாஜி யூனிட்லேருந்து மாதவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஒளிப்பதிவாளரும் வின்சென்ட் கிட்ட இருந்த அங்கே உதவியாளர் இந்த சுந்தரத்தை இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன். இசையமைப்பு ஏற்கனவே எஸ்எம் சுப்பையா நாயுடு, கேவி மகாதேவன், அப்படி தான் எம்ஜிஆர் படங்கள் இருப்பாங்க. இதுக்கு புதிய ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதனை இதுக்கு இசையமைப்பாளராக கொண்டு வந்தேன். பாடல்கள் கண்ணதாசன் வேறு கவிஞர்கள் எழுதிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் படங்களுக்கு தொடர்ந்து. இந்த படங்களுக்கு புதிதாக அந்த முழு பாடல்களையும் இந்த படத்துக்கு வாலி என்பவரை கொண்டு நான் எழுத வச்சேன். அப்போ இந்த படங்களுக்கு ஒரு அம்மாவா நடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். அப்போ எல்லா படங்கள்லையும் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படங்களில் கண்ணம்மா நடிச்சிருப்பாங்க, எம்பி ராஜம்மா நடிச்சிருப்பாங்க. புதுசாக ஒருத்தரை போடணுமேனு சொல்லி பார்க்கும்போது ஜி வரலட்சுமி அப்படிங்கிறவங்கள எனக்கு தெரிஞ்சது. ஆக அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 3000 அடி படமும் எடுத்துருச்சு. படத்தை போட்டு பார்த்தோம். போட்டு பார்க்கும்போது பார்த்தா சிறுவயது எம்ஜிஆருக்கு அவங்க அம்மாவாக இருக்கிறது சரியாக இருக்குது. அதே எம்ஜிஆர் வளர்ந்த நிலையில் 2 பேரும் பக்கத்தில் நிற்கும் போது பார்த்தா அந்த அம்மாங்கிற கேரக்டருக்கு அவங்க சரியானபடி இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் இளமை தோற்றத்தோடு இருக்கிறதுனால அந்த எம்ஜிஆருக்கு அம்மாவாக வர்றதுக்கான வாய்ப்பு அதில் சரியானபடி இல்லை. அதோட படத்துக்கு தெய்வத்தாயின்னு பேர் வச்சுருக்காம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்களால அந்த முகத்தில் பிரதிபலிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்த்தேன். அப்போ ஏவிஎம் ஐயப் செட்டியார்னு படத்தை போட்டு பார்த்தாரு, காஞ்சிட்டு இது சரியாக வரலன்னு சொல்லிட்டு பண்டரிபாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் போட்டால் எம்ஜிஆருக்கும் பிடிக்கும், நீங்கள் அவங்கள போய் கேளுங்கன்னாங்க. இவங்ககிட்ட நான் அட்வான்ஸ் கொடுத்து அப்போ ஒரு 3000 அடி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி போது அவங்ககிட்ட பேசினா சரியாக போகும்னு சொன்னால் நேரடியாக அவங்ககிட்ட பேசின முழு தொகையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பண்டரிபாயை வச்சு இங்கே படங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தை துவக்குவதற்கு என்ன பண்ண அப்படின்னா 3 நீதிபதிகள் அங்கே தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு 3 நீதிபதிகள் துவக்க விழாவில் கலந்து கொண்டார்கள் என்பது இந்த படமாக தான் இருக்கும். நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர் ராஜமன்னார் அவர்கள் தலைமை தாங்கிறாரு. நீதியரசர் சோமசுந்தரம் அவர்கள் படத்தை துவக்கி வைக்கிறாரு. நீதியரசர் சதாசிவம் அவர்களை கலந்துக்கிறாரு. கேமராவை துவக்கி வைத்தவர் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். ஏன் அப்படின்னா அந்த படத்துக்கு கடன் உதவி செஞ்சவர் அவர் தான். இவங்ககிட்ட பணம் இல்லை, ஒருத்தட்ட போய் கடன் கேட்குறாங்க. அவர் யாருன்னா ஏவிஎம் ஐயப்ப செட்டியார்கிட்ட கடனை வாங்கி அதிகமான வட்டிக்கு அவர் திரைப்படங்களுக்கு கொடுக்குறவர். அவர்கிட்ட போய் கடன் கேட்கும்போது தரின்னு சொல்லிடுறாங்க. 4 லட்ச ரூபா கடன் கேட்குறாங்க பணம் எடுக்கிறதுக்கு. இது ஏவிஎம் ஐயப்ப செட்டியாருக்கு தெரியுது. எதுக்கு ஏவிஎம் ஆர்எம் வீரப்பன் போய் அங்கே போய் கடன் கேட்குறாரு, என்கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேன்னா, ஏற்கனவே எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன் படத்துக்கு அவருடைய கையெழுத்தே இல்லாமல் இவர் தன்னுடைய சொந்த பொறுப்பில் எடுத்து கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு போனார். ஆனால் அதுக்கு பிறகு படம் ஓடின பிறகு எல்லா பணத்தையும் கொண்டு நாணயமான முறையில் திருப்பி கொடுத்தவர் ஆரம்பி. அவர் கடன் கேட்டால் தரமாட்டேன்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னோடனே நேரடியாக அவர்கிட்ட தான் வர்றாரு. அவர் தான் 4 லட்ச ரூபா இந்த படத்தை கொடுக்குறாரு. அதனால் இந்த படத்தினுடைய இப்போ காட்சிகளையும் அந்த பணம் சம்பந்தமாகவும் அவர்கிட்ட போய் அடிக்கடி பேசிக்கிறாரு. இந்த துவக்கி வைக்க வர்றாரு. இந்த படத்தில் பண்ணும்போது எல்லா சிவாஜி படத்தில் இருக்கிற மாதிரியே அதை மாற்றணும் அப்படிங்கிற உச்சகட்ட காட்சி இதில் அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் படம்னா கடைசியில் கிளைமாக்ஸ் காட்சியில் சண்டை நடக்கும். கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் சண்டை முடிஞ்ச உடனே கதாநாயகனுக்கு திருமணம் முடியும், இல்லை குடும்பம் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா படங்களும் இருக்கும்.
எம்ஜிஆர் படத்தில் ரசிகர்கள் கடைசி காட்சி சண்டை வந்ததுன்னு சொன்னால் பாதி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு அவங்க வெளியே போயிடுவாங்க, படம் முடிய போகுதுன்னு சொல்லி போயிடுவாங்க. இந்த காட்சியில் அந்த ரசிகர்களை சண்டை முடிந்ததற்கு பிறகும் அங்கே உட்கார வைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அதுக்கு பிறகு ஒரு ரீல் அந்த படத்தை அந்த தாய் பேசுகிற மாதிரி அந்த காட்சிகளை அமைச்சு எம்ஜிஆர் ரசிகர்களும் அங்கே உட்கார்ந்தார்கள். முதல்ல எம்ஜிஆர் ரசிகர்கள் சண்டை காட்சி உச்சக்கட்ட சண்டை காட்சி முடிஞ்சு ஒரு ரீல் வரைக்கும் உட்காந்து ரசித்து பார்த்தாங்கன்னா அது இந்த படமாக இருக்கும். அதுக்கு பிறகு சில சூழ்நிலைகள்லாம் மாறினது. அதுக்கு பிறகு அவுட்டோர் ஷூட்டிங் வந்து நான் சண்டை காட்சியை வந்து வெளியெடுக்கணும்னு நினச்சேன். இப்போ எம்ஜிஆர் வந்து வெளிப்புற படப்பிடிப்பை பெரும்பாலும் விரும்ப மாட்டார். அப்படின்றது தான் வெளி மாநிலங்களுக்கு போகணுன்னு சொல்லுவார். இங்கே எடுக்கும்போது சண்டை காட்சியை வந்து ரசிகர்கள் நேரடியாக பார்த்துட்டாங்கன்னா அதில் உள்ள சுவாரஸ்யம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க விட மாட்டார். இருந்தாலும் அவர்கிட்ட பேசி ஒத்துக்கிட்டு ஆந்திராவில் தடா காடுகளில் போய் சண்டை காட்சிகள் எடுத்தோம். அதுக்கு பிறகு செங்கல்பட்டில் இருக்கிற அந்த மலை குன்றுகளில் சண்டை காட்சி எடுத்து அதை எடுத்து பிறகு போட்டு பார்த்ததில் எம்ஜிஆருக்கு மிக திருப்தியாக இருந்தது. விமான பயணம் வந்து இந்த படத்தில் தான் முதல்ல எம்ஜிஆருக்கு முன்னாடி விமானம் போகலை. இந்த படத்தில் தான் விமானத்தில் வர்றது மாதிரி ஒரு காட்சி அமைச்சான். ஸ்கூட்டருங்கிறது அப்போதே அறிமுகமானது. அதனால் அந்த ஸ்கூட்டரையும் இந்த படத்தில் தான் முதல்ல கொண்டு வந்து எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஸ்கூட்டரில் வர்ற மாதிரி ஒரு காட்சியையும் அமைச்சான். திரைப்பட போஸ்டர்லையும் இந்த ஸ்கூட்டரில் வர்ற மாதிரியே போட்டால் மக்கள் மத்தியில் அது ஒரு வரவேற்பாக இருந்தது. உடையை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படங்களில் அந்த ஒரு டைட்டான உடை அவருக்கு இருக்காது, தொடர்ந்து அந்த மாதிரி உடம்பு இருக்கும். இதில் தான் அதாவது பண்ணி ஒரு இந்த சதை தெரிவது இறுக்கமான சதை அமைப்பு பிடிப்பு கொண்ட ஒரு உடைகளை போடணும்னு சொல்லி டிஷர்ட் எல்லாத்தையும் இதில் தான் நாங்கள் அறிமுகப்படுத்தி எம்ஜிஆர் அப்படிப்பட்ட உடையிலே ஒரு இளமை தோற்றத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு தோற்றமாக அந்த உடைகளை நான் தயார் பண்ணேன். ஆக இவ்வளவும் பண்ணி எல்லாம் முடித்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கதாநாயகி வந்து சரோஜா தேவியை போட்டிருந்தா அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் சரோஜா தேவி அப்போ சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருந்த புதிய பறவையில் கால்ஷீட் கொடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு கால்ஷீட்டு அதிகமாக வரும்போதெல்லாம் தாமதமாகவே வருவாங்க. இல்லை எம்ஜிஆர் வந்து உட்காந்துருப்பார், அவங்க வராமல் இருந்துருவாங்க. இப்போ ஒரு நாள் எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, படப்பிடிப்புக்கு சரோஜா தேவி வர்றதுக்கு தாமதமாகிடுச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ இயக்குனரை கூப்பிட்டு என்னை நீங்கள் க்ளோஸ்அப்பில் எடுத்துங்க, சரோஜா தேவி வந்து தனியாக நீங்கள் அவங்கள வச்சு எடுத்துங்க, ரெண்டே ஒன்று சேர்த்துங்க, நான் கூட நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைமை. ஏன் அப்படின்னா அந்த புதுசாக இருக்கிற அந்த மாதவனுக்கு பின்னாடி காட்சிகளை எடுத்து அதை சேர்க்கறதுக்கு தெரியாது. வருஷக்கிரமம் பார்த்து அவர் எடுத்துக்கிட்டே வருவார். இப்படி எடுத்தெல்லாம் சேர்க்குறக்கு அவர் தெரியாதுங்கிறதுனால என்ன செய்யணும்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட போய் பக்குவமாக பேசி பிறகு சரோஜா தேவியை அதில் இணைந்து நடிக்க வச்சேன் அந்த காட்சியில். இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு படமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அந்த படங்களில் சில ஒளிப்பதிவு மற்றதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எம்ஜிஆர் ஒரு நாள் கடுமையாக சண்டை போட்டார். எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது எனக்கு பயமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். யாரை திட்டினார், எதற்காக திட்டினார் என்பதை அடுத்த ஒரு காணொளியிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.